போதை தடுப்பு இயக்கம் இணைந்து நடத்துகின்ற அறிவியல் கண்காட்சியின் தொடக்க விழா நிகழ்ச்சி ரோட்டரி கிளப்பினுடைய தலைவர் ஒய் ஞானதாஸ் அவர்கள் தலைமை தாங்க இருக்கின்றார்கள். சிறப்பு விருந்தினராக ரோட்டரி கவர்னர் RMK விஸ்வநாதன் அவர்களும் டாக்டர் K விஜயகுமார் அவர்களும் இந்த அறிவியல் கண்காட்சியின் ஆரம்ப நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட உள்ளது. மீட்டிங் கால் டு ஆர்டர். முதலாவதாக ரோட்டரி பிளேயர் ரொட்டேரியன் டாக்டர் ஜோசப் மோகன். O God, Creator and Preserver of mankind, we thank Thee for inspiring our founder with the principles of Rotary based on high ideals of morality, so that all individuals, all families, and all nations may live in amity and fellowship. As we hail Thee, You are our one true, eternal, and all-loving God. Please be seated. இருக்கின்ற பெருமக்களே, ரோட்டரி கிளப்பை சேர்ந்த பெரியவர்களே, பல்வேறு பள்ளிகளிலிருந்து வருகின்றிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களே, அருமையான மாணவ மணிகளே, பல்வேறு தன்னார்வ தொண்டு நிறுவனத்திலிருந்து வருகின்றிருக்கின்றவர்களே, அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இரண்டு பெரும் அமைப்புகள் சேர்ந்து நடத்துகின்ற அறிவியல் நிகழ்ச்சி இது. கடந்த ஒரு ஆண்டுகளாக மிக சிறப்பான முறையில் பணிபுரிந்து வருகின்ற இயக்கம் போதை தடுப்பு இயக்கம். அந்த இயக்கம் இந்த மாவட்டத்தில் பல்வேறு பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்றது. போதை இல்லாத ஒரு நல்ல சமூகம் உருவாக வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த இயக்கம் பணிபுரிந்து வருகின்றது. பேருந்தாலும் அறிவு பற்றி மற்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தி வருகின்றது. அந்த இயக்கத்தோடு சேர்த்து இன்னொரு இயக்கம் இணைந்துள்ளது ரோட்டரி கிளப், மார்த்தாண்டம் ரோட்டரி கிளப். சென்ற பல ஆண்டுகளுக்கு முன்னால் வரை நாங்கள் 2 அமைப்புகளும் சேர்ந்து பல நிகழ்ச்சி நடத்துவோண்டு. 2 ஆண்டுகளுக்கு முன்னால் மார்த்தாண்டத்தில் காந்தி வேளாண் வைத்து அண்ணல் காந்தியடிகளை பற்றிய நிகழ்ச்சி நடத்தினோம். நடத்துவது அத்தனை எளிதானதல்ல. இவ்வளவு உழைப்பு வேண்டும், முயற்சி வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் அவ்வளவாக அறிந்திருக்கவில்லை. இருந்தாலும் அந்த நண்பர்கள் எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று நாங்கள் உதவுகிறோம், இந்த அறிவியல் நிகழ்ச்சி நடத்துங்கள் என்று சொன்னார்கள். அதன்படி நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்றது. இந்த நேரத்தில் 21ஆம் நூற்றாண்டை வரவேற்க உலகம் தயாராகிக் கொண்டிருக்கின்ற நேரம் இது. ஆக உலகத்திலே ஒரு வரவேற்பு நிகழ்ச்சி. அந்த 21ஆம் நூற்றாண்டில் இன்னொரு வரவேற்பும் காத்திருக்கின்றது. 20ஆம் நூற்றாண்டு பல படிப்பினைகளை கற்றுத் தந்தது, பல பாடங்களை கற்றுத் தந்தது, பல்வேறு உணர்வுகளை தந்தன. நடந்ததை நடப்பையாக இருக்கட்டும், இந்த நடந்தவை நல்லவையாக இருக்கட்டும் என்று கூறியதற்கு ஏற்ப 20ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட கசப்பான உணர்வுகளும் தோல்விகளும் பரவும் 21ஆம் நூற்றாண்டில் தொடரக்கூடாது. புதிய நம்பிக்கையோடு புதியான முறையில் அந்த 21ஆம் நூற்றாண்டு அமைய வேண்டும், அகற்ற வேண்டும். இதற்கெல்லாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? கல்வித்துறை உருப்பட வேண்டும். கல்வியிலே ஒரு முக்கியமான கவனம் செலுத்த வேண்டும். கல்வித்துறை உள்ளவர்கள் அந்த 2 பெருமக்கள் யாரை சொல்கின்றார்கள்? படிக்கின்ற மாணவ மணிகளை சொல்கின்றார்கள். சுருக்கமாக புத்தகத்திலே கருத்தை சொல்கின்றார்கள். இளைய தலைமுறையுடைய பார்வை மழுங்கி போனது, உள்ளம் குழம்பி போயிருக்கின்றது, நடை தரமாறுகின்றது. எனவே 21ஆம் நூற்றாண்டு நோக்கி போகின்ற பொழுது அவர்களுக்கு நல்ல உணர்வை, நல்ல சிந்தனையை ஊட்ட வேண்டும் என்று புத்தகத்தை முடிக்கின்றார். அதற்கு தலைமை பொறுப்பை ஏற்கின்றவர் மிக முக்கியம். மார்த்தாண்ட ரோட்டரி கிளப்பினுடைய தலைவர் தான் இந்த கூட்டத்தினுடைய தலைவராக தலைவராகி இருக்கின்றார். அருமை நண்பர் ஞானதாஸ் அவர்கள். விஞ்ஞானத்தை பற்றிய நிகழ்ச்சி இது. அந்த நிகழ்ச்சியிலே மார்த்தாண்டம் ரோட்டரி கிளப்பினுடைய தலைவர் ஞானதாஸ் அவர்கள் அமர்ந்திருப்பது மிகவும் பொருத்தமானது. அவர்களை வருகிறவர்கள் என்று வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு பலர் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
கடந்த சில நாட்களாக இதே வளாகத்தில் ஒரு அறையில் வைத்து எத்தனை ஆலோசனை கூட்டங்களை இரவு நேரத்தில் நடத்தினோம். இந்த பகுதியிலே எத்தனையோ பள்ளிகளிலும் புறவற்றிலும் நிகழ்ச்சிகளை நடத்தினோம். முன்னிலை வைக்கின்ற பெருமக்கள் எல்லாம் அந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் வந்தார்கள். வந்து இப்படி நடத்த வேண்டும் என்று ஆக்கப்பூர்வமான நல்ல ஆலோசனை சொன்னார்கள். நேற்றைய தினம், அதற்கு முந்தைய தினம், அதற்கு முதல் தினம் இரவு நெடுநேரம் இங்கே இருந்து நல்ல ஆலோசனை சொன்னோம். அந்த ஆலோசனை சொன்ன நேரத்தில் இப்படி நடத்த வேண்டும், இப்படி நடத்த வேண்டும் என்று ஒரு கண்காட்சி நடத்துவது என்பது அவருடைய எதிரானதல்ல. பல்வேறு வகையான அவருக்கு தொல்லைகள் எல்லாம் ஏற்படும். திட்டமிட்டு சரியாக கண்காட்சி எப்படி அமைய வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு தனிச்சிறப்பு. தமிழகத்திற்கு ஒரு ஆளுநர் இருக்கின்றார். அதை போல ரோட்டரி கிளப்புக்கும் ஒரு ஆளுநர். ஆளுநர் பதவி என்றும் பெருமைக்குரிய ஒரு பதவி. உங்களுக்கு தெரியும், ஆளுநர் என்றாலே இந்த பதவி பெருமைக்குரியது. ரோட்டரி இயக்கத்தினுடைய தலைவர் பெருமைக்குரியவர். அவர் இந்த இடத்துல மேடையில் வந்திருக்கிறார். RMKV என்று சுருக்கமாக சொல்லலாம். ஆண்களை விட பெண்களுக்கு நன்றாக தெரியும் RMKV என்று. தமிழகத்திலே துணி உலகில் பெயரை பொறுத்தவர்கள் RMKV. தமிழகத்துடைய மூலைமுடுக்கி எந்த இடத்தில் சென்றாலும், கேரளம் பற்ற கர்நாடகம் எங்கே சென்றாலும் RMKV என்ற முத்திரையை காணலாம். தமிழகத்தினுடைய அந்த ரோட்டரி மாவட்டத்தினுடைய ஆளுநராக இருப்பவர் எல்லோரும் ஆளுநராக முடியாது. அவருடைய அறிவையும் ஆற்றலும் திறமையும் பெற்றவர்களும் ஆளுநராக முடியும். இது மிக முக்கியமான நிகழ்ச்சி. நீரில் ஒரு துணிக்கடையாக இருந்தாலும் அந்த துணி வியாபாரத்தில் துணியை தயாரிப்பதில் அதன் பிறகு கொடுத்தல் எத்தனை புதுமைகள் செய்தார்கள் நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. புதுமைகளை செய்து டிசைனாக இருந்தாலும் நிறமாக இருந்தாலும் புதுமையை படைக்க வேண்டும் என்றால் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். அறிவியலுக்கு முக்கியத்துவம் கிடைக்க 30 ஆண்டுகள் ஆகின்றன. 1969 அது செயல்பட தொடங்கியதும் அதனுடைய பணிகள், எதிர்கால திட்டங்கள் இதையெல்லாம் அந்த பத்திரிகையில் வந்தது. படித்த இலக்கத்தில் அந்தாக நிறைவேறுகின்றது. அந்த ISRO பாதுகாப்புக்கு மிக மிக முக்கியமானது. விண்வெளி ஏழே நாம் வெற்றிகள் பெறுவதற்கு, சாதனை பெறுவதற்கு பல மையங்கள் இருந்தன. தும்பா இருக்கின்றது, ஸ்ரீஹரிகோட்டா இருக்கின்றது, பெங்களூர் இருக்கின்றது, அதுபோல ISRO இருக்கின்றது. அந்த ISRO முழுக்க முழுக்க அறிவியல் மையம், முழுக்க முழுக்க அறிவியல் கேந்திரம். அதனுடைய முதன்மை மேலாளர்கள் இங்கு வருகின்றுள்ளார்கள். பொறுப்பும் சிறப்பும் மிக்க பதவி கூடியவர். ஒரு பெருமகன் சொன்னார், பதவி என்பது முக்கியம், அந்த பதவியிலே என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பது அதை விட முக்கியம். அறிவியலுடைய பணிகள் என்ன, இளைய தலைமுறைகள் எப்படி எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தலை சிறந்த ஒரு அறிவியல் தலைவரை, தலை சிறந்த ஒரு மேலாண்மையாளரை, தலை சிறந்த ஒரு நிர்வாகி நாங்கள் அழைத்துள்ளோம். நீண்ட தூரத்திற்கு அப்பால் இருக்கின்றார் மிக முக்கியமான ஒரு அலுவலர், பொறுப்பும் சிறப்பும் மிக்கவர். இந்த நேரத்தில் அவர் இங்கே வந்தது எங்களுக்கெல்லாம் மற்றற்ற மகிழ்ச்சியா இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியிலே வேறு சில பெருமக்கள் இருக்கின்றார்கள். இதற்காக வேண்டி புத்தகத்தை ஒரு புல்லட்டின் வெளியிட வேண்டும் என்று நினைத்தோம். வேறு சில நிகழ்ச்சி எடுத்தோம். பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பொருட்காட்சி நடத்தினார்கள். அந்த பொருட்காட்சியிலே ஒரு அறை, அந்த அறையிலே ஒரு விளம்பரம். இந்த பொருட்காட்சி இந்த அறையை காண வருகின்றவர்களுக்கு நேற்று நீங்கள் எப்படி இருக்கீங்க, எப்படி எழுவழிக்கலாம் என்றெல்லாம் சர்ச்சை காட்டி எப்படி பொருட்காட்சி அமைய வேண்டும், ஒரு குழந்தைகளா கட்ட வேண்டும் என்றெல்லாம் சொன்னார்கள். நான் எதுக்கு சொல்கிறேன் என்றால், முயற்சி ஒரு கண்காட்சி நடத்தினால், அதை மாணவ திறமை நடத்தினால் அது நல்ல எதிரொலியை உருவாக்கும் நிலையில்தான் பெருமுயற்சி பண்ணி இந்த கண்காட்சி நடத்துகின்ற என் அருமையான மாணவ மணிகளை பாராட்டுகிறேன். இதற்காக முயற்சிகளை மேற்கொண்ட பள்ளி ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர் பெருமக்களை வருகிறவர்களுக்கு வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற அத்தனை அன்புள்ளங்களையும் இந்த 2 அமைப்புகளின் சார்பிலே வருக வருக என்று வரவேற்று என்னுடைய வரவேற்பை எடுத்துக் கொள்கிறேன். நன்றி. விரிவான ஒரு வரவேற்பு வழங்கிய பேராசிரியர் ஜாபஸ்மாய் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக தலைமை உரை. மிக சுருக்கமாக என்னுடைய தலைமை உரையை முடித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் இது வெயில் நேரம். நாம் ஏற்கனவே நம்முடைய நிகழ்ச்சியிலே திரும்பிக் கொண்டிருக்கின்றோம். அன்பான இங்கே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற விஜயகுமார் அவர்களே, டாக்டர் தேவதாஸ், ரொட்டேரி வினோத்குமார், தலைமை ஆசிரியர் கங்காதரன் மற்றும் இங்கே சிறப்பு விருந்தினராக வந்து கொண்டிருக்கின்ற ரோட்டரி கவர்னர் RMK விஸ்வநாதன், திருமதி RMKV, ISRO
ஜெனரல் மேனேஜர் திரு அண்ணாமலை, தக்கலை ரோட்டரி கிளப் தலைவர் விமலா தேவதாஸ் தலைவி மற்றும் இங்கே திரளாக வந்திருக்கின்ற ரொட்டேரியன்ஸ், ஆடம் உறுப்பினர்கள், எக்ஸிபிஷனிலே பங்கு பெற வந்திருக்கின்ற ஆசிரியர்கள், மாணவர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் முழு மூச்சாக இதற்கு ஜோசப் மோகன் போன்றவர்கள் முழு மூச்சாக இதற்கு உழைத்தார்கள். அதோடு ஆடமை சேர்ந்த வேலையன் அவர்கள் முழு மூச்சாக தன்னுடைய பணிகள் அனைத்தையும் ஒதுக்கி வைத்து இதற்காக ஒத்துழைத்தார்கள். அதே போன்று இன்னும் வருகின்ற 26ஆம் தேதி காம்படிஷன் எஸ்ஏ அண்ட் எலக்ட்ரிஷியன் காம்படிஷன் நடத்த இருக்கின்றோம். அதுவும் 26ஆம் தேதி, இந்த மாதம் 26ஆம் தேதி மார்த்தாண்டம் ரோட்டரி கம்யூனிட்டி சென்டரில் வைத்த அந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை. அதே போன்று இப்போது மிக சிறப்பானதாக செய்து கொண்டிருக்கின்ற இன்னொரு நிகழ்ச்சி போலியோ சொட்டு மருந்து கொடுக்கின்ற நிகழ்ச்சி. கடந்த மாதத்தில் 24ஆம் தேதி ஒரு நிகழ்ச்சி மேல்புறம் பிளாக்கிலே 39 சென்டரை நாம் தத்து எடுத்து அங்கே இந்த பணியை செய்தோம். இன்னும் 3 மாதங்கள் தொடர்ச்சியாக இந்த போலியோ சொட்டு மருந்து கொடுக்கின்ற நிகழ்ச்சி இருக்கின்றது. இது பற்றி எங்களுடைய மாவட்ட கவர்னர் கூட அதிகமாக கூறுவார்கள் என்று நான் நம்புகின்றேன். தினமான நிகழ்ச்சியை எங்களுடைய கவர்னர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். சமீபத்திலே ஒரிசா மாநிலத்தில் நடந்த வெள்ளப்பெருக்கு, அதிலே அநேகர் வீட்டில் இருந்திருக்கின்றார்கள், உயிர்களை இழந்திருக்கின்றார்கள், உடைமைகளை இழந்திருக்கின்றார்கள். அதற்கு கண்டிப்பாக மனிதநேய அடிப்படையிலே ரோட்டரி கிளப் உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு முயற்சியை எடுத்திருக்கின்றார்கள். அதற்காக ஒரு சுற்றறிக்கையை கூட இங்கே அனுப்பியிருக்கின்றார்கள். எல்லா உறுப்பினர்களும் குறையாமல் 250 ரூபாய் கொடுத்து அதை நாம் மொத்தமாக நம்முடைய ரோட்டரி மாவட்டத்தின் சார்பாக ரோட்டரி இந்தியாவில் உள்ள ரோட்டரி கிளப்புகள் எல்லாம் சேர்ந்து அதை பிரைம் மினிஸ்டர் அல்லது சீஃப் மினிஸ்டரிடம் கொடுக்க முயற்சிகள் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆடமுக்கு என்னுடைய நன்றி. அதோடு இந்த எக்ஸிபிஷன் இங்கே நடப்பதற்கு இந்த இடத்தை கொடுத்து மிக சிறப்பான எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்த இந்த தலைமை ஆசிரியருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய தலைமை உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்து குத்துலக்கினை ஏற்றுவார்கள். இங்கே சிறப்புரையாற்ற வந்திருக்கும் திரு சீஃப் ஜெனரல் மேனேஜர் எல்பிஎஸ்சி ஐஎஸ்ஆர்ஓ மகேந்திரகிரி திரு அண்ணாமலை அவர்களே, ஆடம் தலைவர் டாக்டர் ஸ்ரீகுமார் அவர்களே, இந்த அறிவியல் கண்காட்சியின் அமைப்பாளர் திரு வேலையன் அவர்களே, ரோட்டரி சங்க பிரமுகர்களே, இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களே, மாணவ மணிகளே, இன்று மார்த்தாண்டம் ரோட்டரி சங்கமும் ஆடம் அமைப்பும் இணைந்து இங்கே நடத்தி வருகின்ற இந்த அறிவியல் கண்காட்சியை திறந்து வைத்து உரையாற்றுவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன்.
பொதுவாகவே ரோட்டரி சங்கங்கள் இளைஞரின் நலனில் மிக்க ஆர்வம் கொண்டன. தலைவர்கள் குறிப்பிட்டது போல பச்சிளம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து முதல் குழந்தைகளின் பள்ளி குழந்தைகளுக்கு கலை நிகழ்ச்சிகள் அமைப்பது முதல் கல்லூரி மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் வழங்குவது போன்ற பல திட்டங்கள் ரோட்டரி சங்கங்கள் நடத்தி வருகின்றன. இந்த ஆண்டு இது போன்ற ஒரு வித்தியாசமான முயற்சியில் ரோட்டரி சங்கங்கள் பணியாற்றுவதில் மிகுந்த பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். வந்திருப்பது ஒரு சிறந்த ஒரு முன்மாதிரியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இது போலவே திருநெல்வேலி ரோட்டரி கழகமும் குற்றாலம் ரோட்டரி கழகமும் இணைந்து தென்காசியில் இதே போன்ற இன்னொரு திருநெல்வேலி மாவட்டத்திற்காக ஒரு அறிவியல் கண்காட்சியை நடத்துவது அது 15ஆம் தேதி நடக்க உள்ளது. பொதுவாக நமது மாணவர்கள் எந்த மாணவர்களுடைய விட எந்த நாட்டு மாணவர்களுடைய விட எதிலும் செலுத்தவர்கள் அல்ல. ஆனால் நமது அறிவானது ஏட்டுச் சுரக்காகவே இருக்கின்றது. லட்சம் கோடி அவர்களிடம் இருக்கிறது என்பது ஒரு புரியாத புது. கிட்டத்தட்ட 4500 கோடி இந்த ஒரு ஆண்டு அவர் தர்மத்திற்காக யுனைடெட் நேஷன்ஸில் கொடுத்திருக்கிறார். அந்த அளவு வசதி படைத்தவர். அவர் தனது 16வது வயதில் தன்னுடைய கார் ஷெட்டில், தன்னுடைய வீட்டின் கார் ஷெட்டில் எலக்ட்ரானிக் உபகரணங்களை கொண்டு சிறு சிறு கம்ப்யூட்டர்களை அவராகவே செய்து பார்த்து எக்ஸ்பெரிமெண்ட்கள் செய்து கொண்டே இருந்து அதன் மூலம் படித்து வளர்ந்து இந்த பிசி என்பதை உலகிற்கு அறிமுகப்படுத்தி இந்த உலகத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரராக கருதுகிறார். அதற்கு காரணம் கல்லூரியில் சென்று படித்த படிப்போ அல்லது அதற்கு மேல் அவர் செய்த படிப்போ அல்ல. அவர் சுயமாக அவர் மூளையை உபயோகித்து அவர் கைகளையும் உபயோகித்து அவர் செய்ததுதான். அதுபோல இன்று நமது மாணவர்கள் அவர்களுடைய அறிவின் தூண்டுதலும் அவர்களுடைய கைகளின் முயற்சியும் சேர்ந்து இந்த அறிவியல் கண்காட்சி நடைபெற உள்ளது என்று நினைக்கும் போது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. இது போன்ற நல்ல நிகழ்ச்சியை மார்த்தாண்டம் ரோட்டரி கிளப்பும் ஆடமும் சேர்ந்து மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் எடுத்து செய்து நடத்தியிருப்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரியது என்று கூறிக்கொண்டு இந்த 2 அமைப்புகளையும் வாழ்த்தி இது போன்று வருடா வருடம் நீங்கள் இந்த குமரி மாவட்டத்திற்கு செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நினைவு மலரை நம்முடைய சிறப்பு விருந்தினர் திரு அண்ணாமலை அவர்கள் வெளியிடுவார்கள். அதனுடைய முதல் காப்பியை மார்த்தாண்டம் ரோட்டரி கிளப்பின் செயலாளர் ரொட்டேரியன் தேவதாஸ் அவர்கள் கேட்டுக்கொள்வார்கள். இப்போது சிறப்பு விருந்தினர் திரு அண்ணாமலை அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். என் உரையை ஆழ்ந்திருக்கிறார். Distinguished personalities on the dais, President and members of Rotary Club Marthandam, President and members of Adam, friends, ladies and gentlemen. It gives me a great pleasure to be here to stand before you, participating in the inaugural function of this meet of science exhibition and cultural program. I should definitely congratulate the organizers, the Rotary Club of Marthandam and Adam, for organizing such a science exhibition on the eve of
Children's Day in memory of late Pandit Nehru. Science and research is a key department and key activity for the development of the nation. And I was also told that this exhibition is mainly conducted by young children, and definitely this exhibition will give them enough motivation and also an urge to become the big scientists and technocrats of the next. We have had a very great breakthrough in the digital communication. 20 years back, if any of us wanted to talk to USA, or any of the father wanted to talk to his son who was studying in USA, the difficulties faced by them to reach him and talk to them was enormous. He was to call only after 10 p.m. in the night, because daytime it was very difficult to get the line. He will book the call to the local exchange operator. He will give a token number and he will ask you to wait. In every street in the village, couple of PCOs, public call officers, anyone can enter into, and any number around the world he can directly get. And talking to them would be as easy, even sometimes much simpler than talking to a local crowd. And also in big cities you would have seen the business people, technocrats, doctors, carrying on a cell phone, the mobile with them all the time. And this mobile is getting used to the maximum extent nowadays, and it is really mobile. You can part of the outside world also. This is the one breakthrough which we are physically seeing as on today. Another area is the TV communication. You can see houses without telephone, but today you cannot see a house without a TV. And the information flow, the information transaction, and the information what the individuals gets through TV is enormous. It can be, and that would be, the impact of TV would be seen only when one day TV channel is off and TV is not available throughout the country. And the image is processed, and this processed image is utilized for the needs of all of us. The main thing being the water management. In fact, the images what is derived from these satellites are utilized for water management on the surface, and also the information what is derived indicates the water availability underground. In fact, it also tells where you can bore a well, where you can get yield of so much. And on the surface, it also says what is the quantum of water available in a dam, what is the likely water collection in a dam, measuring the total catchment area, what would be the flow, etc. These informations are fed then and there, and which goes to the use of a farmer. And the information to the extent of telling that in a sea for a fisherman, he can go to a particular place and he is sure that he will get a good catch of fish. This information is derived from these imageries, which are derived from the surface temperature of sea. There are particular fish which live only in a particular temperature. So from this information it is known that the fishes migrate to these locations, and the fishermen are sure to get a good catch if they go to that particular location. Disaster management. Like these images are used for finding out in case if there is a cyclone hitting in a particular area. We can know very well in advance that enough money is available to the people who are living around. And many times the damage is occurred mainly because the people who are informed, they are reluctant to move out of the place. Maybe they are reluctant to leave their properties and move to people also. Definitely show that such damages could be minimized. These images could be used also to find out what is the pollution level in cities,
in and around, and how to control the pollution, the actions can be taken based on the images. What type of pollution is available, or to the extent of pollution available. This also can be realized. Another disaster effect is on the sea erosion. These images can be used for estimating what is the likely sea erosion, which is the area which is going to be affected in the next couple of years and so on. இப்போது நாம் 2 நினைவு பரிசுகளை நம்முடைய சிறப்பு விருந்தினர்களுக்கு வழங்க இருக்கின்றோம். முதலாவது நினைவு பரிசினை டாக்டர் விஜயகுமார் அவர்கள் ரோட்டரி கவர்னர் RMK அவர்களுக்கு வழங்குவார்கள். நம்முடைய சிறப்பு விருந்தினர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு ரோட்டரி வினோத்குமார் அவர்கள் நினைவு பரிசினை வழங்குவார். இந்த ஆரம்ப விழா நிகழ்ச்சியின் இறுதி கட்டமாக நன்றி நவுலர் திரு வேலையன், ஆர்கனைசர், சயின்ஸ் எக்ஸிபிஷன் கொண்டிருக்கின்றார்கள். மாணவர்கள் தங்கள் படைப்புகளை விளக்கி சொல்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். இந்த நிலையில் நன்றி உரையை சுருக்கமாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். நிறைவு விழா நிகழ்ச்சியில் விரைவான முறையில் நன்றியை முறையாக சொல்லுவோம். ஆகவே வந்த சிறப்பு விருந்தினர்களுக்கு நன்றியை சொல்லிவிட்டு இந்த நிகழ்ச்சியை நல்ல முறையில் நடத்தி சிறப்பிக்க வேண்டும். ஆகவே இங்கே சிறப்பு விருந்தினராக வருகை வந்திருக்கின்ற மகேந்திரகிரி விண்வெளி ஆய்வு மையத்தின் முதன்மை பொது மேலாளர் உயர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு நிர்வாகிகள் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக RMKV உரிமையாளர் ரோட்டரி கவர்னர் திரு விஸ்வநாதன் அவர்களுக்கு நிர்வாகிகள் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் துணைவியாருக்கும் அனைவர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் இந்த ரோட்டரி சங்க உறுப்பினர்கள், ஆடம் உறுப்பினர்கள், அமைப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.